ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மசாலா பொருட்களை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும்னு விடுங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணது, அதுக்கப்புறம் 3 தக்காளி பொடியை கட் பண்ணது, சோம்பு, பட்டை, கிராம்புலாம் நல்லா பொரிஞ்சு லைட்டாக செவந்து வரும்போது வெங்காயத்தை சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்க விடுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் சிக்கனை தனியாக வாஷ் பண்ணி உப்பு, மஞ்சள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் தூள்லாம் போட்டு ஒரு 2 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இதில் உப்பு கம்மியாக சேர்த்துக்கலாம். சும்மா வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு, மஞ்சள் சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுருங்க. சிம்மில் வச்சு அதுவே நல்லா வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளியை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. இதையும் ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. நல்லா தோல் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரும். நல்லா வதங்கி வர டைமில் நம்ம கொஞ்சமாக எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். தக்காளி, வெங்காயம் கொஞ்சமாக வதங்கின பிறகு நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். அரைச்சி சேர்த்தா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி எடுத்து ஆற விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சு தக்காளி, வெங்காயம் விழுத சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம குக்கரில் சிக்கனை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை இதோடு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் அதில் நம்ம சேர்த்தாச்சு. கொஞ்சமாக ப்ளைன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ப்ளைன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சிக்கனை இதோடு சேர்த்துருங்க. மிளகாய்த்தூள்லாம் அதுலேயே, உப்பு, மிளகாய்த்தூள்லாம் அதிலே சேர்த்தாச்சு. நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. கொஞ்சமாக தக்காளி அரைச்சி வச்சோம்ல அதோட
கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. 5 to 10 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கியிருக்கோம் இல்லையா, அதோட வாசனை போகிற வரைக்கும் நம்ம சும்மா கொதிக்க விட்டுடலாம். உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி வச்சாச்சு. சிக்கன் கிரேவி நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதை வந்து ஃபில்டர் பண்ணி சேர்த்துடலாம். தேங்காயை நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு ஒரு 2 to 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோடனே குழம்பு நல்லா திக்காயிடும். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதித்து வந்த பிறகு இறக்கிடுங்க. தேவைப்பட்டால் இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. தேங்காய் பால் வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இது இட்லி தோசைக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும், ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.